வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அல்டிமேட்டான குஸ்கா பண்ண போகிறோம். அதாவது இதில் வெறும் வெங்காயம், தக்காளி, தயிர்லாம் போட்டு கரெக்டான டெக்ஸ்சரில் ரைஸ் எப்படி உதிரியாக எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி ஸ்டைலில் இந்த குஸ்கா பண்ண போகிறோம். இதோட இந்த பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். குஸ்காக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 400 கிராம், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 ml, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சில போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எப்படி கட் பண்ணி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. சில ரெசிபிக்கு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது தொக்கு மசாலாக்கெல்லாம் வந்து பொடிசாக கட் பண்ணி போடணும். பிரியாணிக்கு இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி போட்டால் தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் போட்ட பிறகு வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும். அதாவது ஒன்றும் பாதியாக அந்த கலர் மாறுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறோம், ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கம்மியாக போடலாம், கொத்தமல்லி அதிகமாக போட்டுக்கங்க. அதாவது 1/2 கைப்பிடி கொத்தமல்லினா கொஞ்சம் கம்மியான அளவில் புதினா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் நான் நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவேன். என்கிட்டனா கலர் நல்லா கொடுக்கும், அதே டைமில் காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, தயிர் யூஸ் பண்ணும்போது நல்ல புளிப்பான தயிர் வேண்டாம், கரெக்டாக ஃப்ரெஷ்ஷான தயிரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். அப்படி ரொம்ப புளிப்பாதுன்னா அந்த இடத்துல தக்காளி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? இப்போ தயிர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, 1 கிளாஸ் அரிசினா 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ரேஷியோ. கரெக்டாக சூப்பராக வரும். நான் சொன்ன ரேஷியோவில் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றின பிறகு உங்களுக்கு அந்த மசாலா காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அரிசி உதிரியாக வராது வெந்த பிறகு. அதனால தான் எப்பவுமே வந்து பிரியாணி மசாலா குக் பண்ணும்போது அந்த மசாலா தண்ணி ஊற்றின பிறகு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக உதிரியாக வரும் இந்த பாஸ்மதி ரைஸ். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி ஊற வச்சு அரிசி இதில் போடுறோம். கரெக்டாக இந்த மாதிரி குஸ்கா பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களெல்லாம் புரிஞ்சிச்சுல? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக குக்கரோட மூடி போட்டு 3லேருந்து 4 விசில். சில குக்கர் வந்து 4 விசில் தேவைப்படும், சில குக்கருக்கு 3 விசில் தேவைப்படும். மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான குஸ்கா ரெடி. பார்த்தீங்களா? அந்த சாதம் அப்படியே நல்லா உதிரியாக குச்சி மாதிரி நிமிர்ந்து நிற்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரணும். கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குஸ்கா ரெடி. இப்போ பார்த்தீங்களா, இந்த குஸ்கா நான் சொன்ன ரேஷியோவில் வாட்டர் யூஸ் பண்ணினா இந்த மாதிரி தான் அரிசி ஒட்டாமல் உதிரியாக நல்லா சூப்பரான குஸ்கா வரும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு. இதோட இந்த பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், முழு சோம்பு 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய்
2 பத்தை, முந்திரி பருப்பு 8லேருந்து 10 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மகிட்ட இருக்க இந்த தேங்காவும் முந்திரி பருப்பு அரைச்சிடும். எதுக்காக இந்த இடத்துல முந்திரி பருப்பு போடுறோங்கன்னா, ஒன்று வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும், இன்னொன்று வந்து நல்லா பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக கொடுக்கும். வெறும் தேங்காவை நீங்கள் அரைச்சின்னா கொஞ்சம் குறந்தான் இருக்கும். அதனால தான் இந்த முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சிடும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பேஸ்ட் அரைக்க முடியுமோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல அகலமான ஒரு பாத்திரத்துக்கு, அதாவது இந்த மாதிரி ட்ரை ரெசிபி பண்ணுறதுக்கு அகலமான ஒரு கடாய் இருந்தால் தான் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிட்ஜி எல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெங்காயம் வதக்கி அதுக்கப்புறம் சிக்கனை போடுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அதனால் இந்த வெங்காயத்தை எப்படி வதக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் மாறுது பார்த்தீங்களா. இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும். அதுக்கு பிறகு தான் சிக்கன் போட ஆரம்பிக்கிறோம். அதனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ட்ரையாக வரணும்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துருக்கணும். எல்லா வெங்காயத்தையும் ஈவனாக வறுத்துருக்கணும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு சிக்கன் போடுறோம். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, வெங்காயம் வதக்கி முடிச்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிறகு சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும். அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா ட்ரையாக கொடுக்கும். அந்த சிக்கனோட அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த இடத்துல அதிகமான தக்காளி கூடாது. அதே டைமில் நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் போட்டிருக்கேன், தனியா பவுடர். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும், அதாவது மிளகு யூஸ் பண்ணி பண்ணுற எந்த ஒரு ரெசிபி இருந்தாலும் தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும், சில்லி பவுடர் கம்மியாக இருக்கணும். இது பேசிக். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பெப்பர் சிக்கன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு இதில் போட ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ட்ரையாக தான் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த மசாலா கோட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டும் முந்திரியும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த தேங்காய் முந்திரி போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த 2 ரீசனுக்காக மட்டும்தான் இந்த தேங்காவும் முந்திரியும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தெளிக்கணும். இல்லைன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ணினா கண்டிப்பாக சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் கிரேவியாக மாறிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சிக்கன் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். அதே டைமில் பிரெஸ்ட் பகுதி வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ண சொல்ல வரேன். இப்போ ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் அந்த பக்கம் உங்களுக்கு புரிய வரும். இப்போது செமி ட்ரையாக இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது 95% அளவுக்கு சிக்கன் ரெடி ஆன பிறகு தான் இந்த மிளகு பவுடர் போடுறோம். இந்த மிளகு பவுடர் போட்ட உடனே கொஞ்சம் சோம்பு போடுறேன். இந்த சோம்பு எதுக்காக கடைசியாக போடுறேன்னா, இந்த மாதிரி பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற ரெசிபிக்கு வந்து சோம்பு பவுடர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த சோம்பு பவுடர் போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்க மக்கள் 2 பீஸுக்கு பதில் 5 பீஸாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சிக்கனை குக் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப குக் பண்ணிட்டோன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. வெறும் மசாலா மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் தேவையான பக்கத்துக்கு ப்ராப்பராக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி.